بسم الله الرحمن الرحيم. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: ومن يضلل فلن تجد له وليا مرشدا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: البركة مع كابركم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாகியத்திற்குரிய அவர்களின் உம்மத்தினர்களின் மீதும், நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆயுட்காலங்களை ஏனைய எல்லா நபிமார்களையும் விட அல்லாஹு தஆலா குறைந்த ஆயுட்காலத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஆயுட்காலத்திலே நாம் தீனை விளங்க வேண்டும், அல்லாஹுவை சம்பாதித்து ஆக வேண்டும். அல்லாஹுவை சம்பாதித்து கொண்ட உலகத்தின் பல்வேறு சாலிஹீன்கள் அல்லாஹுவை சம்பாதித்து கொண்டார்கள். அவர்களுடைய மரண நேரத்திலேயும் மன்னரையிலேயும் நாளை மறுமை நாளையிலேயும் அல்லாஹுவின் பிரியத்திற்கு உரித்தானவர்களாக ஆகிவிட்டார்கள். சோதர்களே, அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய குறைந்த ஆயுட்காலத்திலே, இந்த குறைந்த ஆயுட்காலத்திலே நாம் அல்லாஹுவை சம்பாதிப்பது எப்படி என்பதை இந்த பயானின் மூலமாக நாம் அறிய இருக்கிறோம். நம்முடைய குறைந்த கால ஆயுட்காலத்திலே நாம் வாழக்கூடிய நேரத்தில் தீனை விளங்கி அல்லாஹுவை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே நமக்கு அறிவு தெளிவு பெறக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரம்தான் மரண நேரம் என்று சொல்கிறோம். மரணத்தின் போது அறிவு தெளிவு பெறக்கூடிய அந்த நேரத்திலே நமக்கு அல்லாஹுவை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து போய்விடுகிறது. அறிவு தெளிவடைகிறது, ஆனால் அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை, அவனை சம்பாதிப்பதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடுகிறது. நபித்தோழர் ஒருவர் தான் மரணிக்கின்ற நேரத்திலே 3 வார்த்தைகளை கூறி அவர் மரணிக்கிறார். சுற்றி இருந்த சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த நபித்தோழர் முதல் வார்த்தை சொல்கிறார், லைத்தஹு கான ஜதீதா, நான் புதியதாக நான் வழங்கி இருக்க வேண்டுமே என்கிற பொருள் கொண்ட வார்த்தையை பேசுகிறார். லைத்தஹு கான காமிலா, நான் முழுமையாக வழங்கி இருக்க வேண்டுமே என்ற ஒரு வார்த்தையை பேசுகிறார். லைத்தஹு கான பஈதா, இன்னும் தூரமாக இருந்திருக்க வேண்டுமே என்ற ஒரு வார்த்தையை பேசிவிட்ட அவர் 3 வார்த்தைகளுக்கு பிறகு அவர் மரணத்தை தழுவுகிறார். இந்த 3 வார்த்தைகளுடைய பொருள் தெரியவில்லை சஹாபாக்களுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று செய்தியை சொல்கிறார். நபித்தோழர் ஒருவர் இந்த 3 வார்த்தைகளை கூறி மரணித்து விட்டார், அந்த 3 வார்த்தைகளுக்குரிய பொருள் தெரியவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபித்தோழர்கள் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறந்து போய்விட்ட நபித்தோழர் ஒரு நாள் அன்று அவர் திருவழியிலே நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஆடையில்லாத ஒரு மனிதர் ஆடையை கேட்ட பொழுது, அந்த நபித்தோழரிடத்திலே புத்தாடை எதுவும் இல்லாத நேரத்திலே அவர் அணிந்திருந்த ஆடையை கழற்றி ஆடையை கேட்ட அந்த மனிதருக்கு தருகிறார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆடையை அந்த மனிதருக்கு தந்தமைக்காக சுவனத்திலே இறந்து போய்விட்ட சஹாபிக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த வெகுமதியை அல்லாஹு தஆலா மரண நேரத்திலே காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பழைய ஆடையை அவர் தந்தமைக்காக அல்லாஹ் அவருக்கு வழங்கிய சுவனத்தினுடைய பதவியை கண்ணுற்ற அந்த சஹாபி அப்பொழுதுதான் சொன்னார், லைத்தஹு கான ஜதீதா, நான் பழையதல்லவா வழங்கிவிட்டேன், புதியதை வழங்கி இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டார்.
இரண்டாவது வார்த்தை லைத்தஹு கான காமிலா. அவர் ஒரு நாள் பசி எடுத்து அவர் உணவு உண்டு கொண்டிருந்த பொழுது, பசியினால் பசி கொடுமையினால் சிரமப்பட்ட ஒரு பசியாளர் தன்னுடைய பசியை அந்த நபித்தோழரிடத்திலே எடுத்து சொன்ன பொழுது, அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு ரொட்டியிலே அரை ரொட்டியை சாப்பாடு கேட்ட அந்த முசாஃபிருக்கு, அந்த பசியாளருக்கு அந்த நபித்தோழர் வழங்கினார். தான் உண்ணுவதற்காக வேண்டி வைத்திருந்த அந்த ஒரு ரொட்டியிலே பாதி ரொட்டியை பசித்தவருக்கு அவர் தந்து உதவியதற்காக சுவனத்திலே அல்லாஹு தாலா அவருக்கு தர இருக்கக்கூடிய வெகுமதியை அல்லாஹ் காட்டினான். அப்பொழுதுதான் அந்த நபித்தோழர் சொன்னார், லைத்தஹு கான காமிலா, அரை ரொட்டி அல்லவா நான் வழங்கிவிட்டேன், முழு ரொட்டியையும் நான் வழங்கியிருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டார். மூன்றாவதாக, ஊனமுற்ற ஒருவர் தெருவழியே நடந்து சென்ற பொழுது, தம்பி, நான் இன்ன இடத்திற்கு செல்ல வேண்டும், என்னால் நடக்க முடியவில்லை என்று அந்த ஊனமுற்றவர் சொன்ன பொழுது, அவர் அந்த நபித்தோழர் ஊனமுற்றவரை கொஞ்ச நேரம் சிறிது தூரம் அவரை சுமந்து சென்றார். அந்த சுமந்து சென்ற அந்த நன்மைக்காக நபித்தோழருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய வெகுமதியை அல்லாஹு தாலா சுவனத்தின் வெகுமதியை காட்டிய பொழுதுதான் அந்த நபித்தோழர் லைத்தஹு கான பஈதா, இன்னும் கொஞ்சம் தூரம் நான் அவரை சுமந்து சென்றிருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டார். சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு நாம் என்ன சம்பாதித்து வைத்துள்ளோம் என்பதை பற்றி ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். அவர் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர், நன்மைகளையே செய்திருந்த போதிலும் மரண நேரத்திலே இப்படி கவலைப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், நாம் வாழ்க்கையில் சம்பாதித்தவைகள் என்ன என்பதை குறித்து நாம் நிறையவே கவலைப்பட வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளில் பிரதானமானது நபித்துவம் என்று சொல்லக்கூடிய, நுபுவத் என்று சொல்லக்கூடிய அருட்கொடை. அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இரண்டாவது அருட்கொடை சொஹ்பத், நெருக்கம் என்று சொல்லக்கூடிய அருட்கொடை. மூன்றாவது ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய அருட்கொடை. நான்காவது விலாயத் என்று சொல்லக்கூடிய அருட்கொடை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்படிப்பட்ட அருட்கொடைகளை எல்லாம் மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். காரணம், அல்லாஹுவை சம்பாதித்து ஆக வேண்டும். அல்லாஹுவை சம்பாதிப்பதுதான் மனித சமுதாயத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஷைத்தான் அல்லாஹுவை சம்பாதிப்பதற்கு இருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் ஷைத்தான் அடைத்து நம்மை மரண நேரத்திலேயும் கூட ஷைத்தான் நம்மை மரண நேரத்திலே வந்து அச்சுறுத்துவான். மலக்குமார்கள் வருவார்கள், ஷைத்தான் வருவான். எல்லா விதமான ஊசலாட்டங்களையும், இந்த மார்க்கத்தில் ஏன் இருக்க வேண்டும், வேறொரு மார்க்கத்திற்கு சென்று விடலாமே, நாம் இவ்வளவு நாள் வீணாக கழித்து விட்டோமே என்கிற ஐயப்பாடுகளை எல்லாம், சந்தேகங்களை எல்லாம் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே ஊசலாட்டத்தை மரண நேரத்திலே ஏற்படுத்துவான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் தீனை விளங்கி அல்லாஹுவை சம்பாதிப்பதற்கு நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இரண்டு விரோதிகள், ஒன்று நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளம், இரண்டாவது ஷைத்தான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நஃப்ஸ், ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு விதமான எதிரிகளிடத்தில் இருந்து நாம் தியாகம் செய்து, எதிரிகளிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றி அல்லாஹுவை சம்பாதித்தால் அதுதான் ஒரு மனிதனுடைய லட்சியமாக இருக்கிறது. ஷைத்தானை விடவும் மிகவும் கொடுமையானது நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஷைத்தானை பற்றி திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன கைத ஷைத்தானி கான ضعيفا, ஷைத்தான் பலகீனமானவன். அதே நேரத்திலே நஃப்ஸை பற்றி சொல்லுகிற பொழுது இன்ன கைதகுன்ன அதீம், இன்ன கைதகுன்ன அதீம் என்று நஃப்ஸை பற்றி அல்லாஹ் மிக கடுமையானது என்று எச்சரிக்கிறான். ஷைத்தானும் கூட நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நஃப்ஸினுடைய ஊசலாட்டத்தில் தான் ஷைத்தானும் கூட ஏமாந்து போய்விட்டான் என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயமே. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நஃப்ஸிடத்திலேயும் ஷைத்தானிடத்திலேயும் இருந்து நாம் வாழ்நாளிலே ஈமானை சலாமத்தோடு பெற்று மரணிக்கக்கூடிய நேரத்திலே ஈமான் சலாமத்தோடு நாம் அல்லாஹுவை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முழுமையான ஒரு வழி என்று சொன்னால் தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக வழிதான். இதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நான் மேலே கூறிய ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமன் யுضلل ஃபலன் தஜித லஹு வலிய்யன் முர்ஷிதா. யார் ஒருவரை வழிகேட்டிலேயே விட வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டானோ அவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஷேகை அல்லாஹ் தரமாட்டான், அல்லாஹ் ஏற்படுத்தி தரமாட்டான், அதற்கான வழிகளை ஏற்படுத்தி தரமாட்டான் என்பது திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உச்சரிக்கக்கூடிய, நமக்கெல்லாம் சொல்லித்தரக்கூடிய
நமக்கெல்லாம் சொல்லித் தரக்கூடிய அந்த தசவுஃப் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்தின் வழியாகவே நம்முடைய ஈமானிற்கான சலாமத்தை பெற முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக ஊர்ஜிதப்படுத்துகிறான். எனவேதான் கற்றறிந்த ஆலிம் பெருமக்கள், கற்றறிந்த மார்க்க மேதைகள், இமாம்கள், சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் தான் எவ்வளவுதான் கல்விகளை கற்றிருந்தாலும் தனக்கென ஆன்மீக பாதையிலே தன்னை வழிநடத்துவதற்காக, தசவுஃபிலே தன்னை வழிநடத்துவதற்காக வேண்டி ஆன்மீக பாதையிலே தன்னை வழிநடத்துவதற்கு ஷேகுமார்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆன்மீகத்தின் பாதையிலே வழிநடத்த அவர்கள் அல்லாஹுவை சம்பாதித்திருக்கிறார்கள். நம்முடைய ஹனஃபி மதுஹபினுடைய இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதை. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த மார்க்க ஞானத்தை பற்றி நாம் சொல்லுவதானால், அவர்களின் சபைக்கு பெண் ஒருவல், அவர்களின் சபைக்கு மசாயில் ஒன்றை சட்ட விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி வந்த நேரத்திலே மாணாக்கர்கள் எல்லாம் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சபையில் இருக்கிற பொழுது மாணாக்கர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தன்னுடைய சந்தேகத்தை இப்பொழுது கேட்க முடியாது என்பதாக வெட்கப்பட்டு ஆப்பிள் ஒன்றை இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்புகிறாள் அந்த பெண்மணி. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த பெண்மணியினுடைய சந்தேகம் என்ன என்பதை குறித்து விளங்கிக் கொண்ட இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆப்பிளை 2 துண்டுகளாக நறுக்கி அந்த 2 துண்டுகளையும் அந்த பெண்மணியினிடத்திலேயே திரும்ப ஒப்படைத்தார்கள். மாணாக்கர்களுக்கு எதுவொன்றும் விளங்கவில்லை. மாணாக்கர்கள் மிகவும் அவர்களிடத்திலே நெருக்கமாக இருந்த மாணாக்கர்கள் பாடம் முடிந்தவுடன் கேட்டார்கள், இமாமுல் ஆலம் அவர்களே, உங்களிடத்திலே ஒரு பெண்மணி ஆப்பிளை கொண்டு வந்து தந்தார், நீங்கள் ஆப்பிளை 2 துண்டுகளாக ஆக்கி திரும்ப ஒப்படைத்தீர்கள், இதற்கான விளக்கம் என்ன என்று கேட்ட பொழுது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மாணாக்கர்கள் இருக்கக்கூடிய இந்த சபையிலே அப்படிப்பட்ட மசாயிலை கேட்பதற்கு வெட்கப்பட்ட அந்த பெண்மணி ஹைலுடைய காலத்திலே நான் எப்பொழுது குளித்து தொழ ஆரம்பிக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த பெண்மணி ஹைலுடைய இரத்தத்தை குடித்து அந்த பெண்மணி கேள்வி கேட்டார். அந்த பெண்மணிக்கான கேள்வியின் நோக்கத்தை புரிந்து கொண்ட நான் ஆப்பிளை 2 துண்டுகளாக அறுத்து உன்னுடைய ஹைலுடைய இரத்தம் அந்த கலர் ஆப்பிளினுடைய உட்பகுதியை போன்று வெண்மை நிறமாக ஆகிவிட்டால் நீ குளித்துவிட்டு தொழலாம் என்கிற சட்ட விளக்கத்தை நான் அந்த பெண்மணிக்கு சொன்னேன் என்பதாக மிக நெருக்கமான மாணாக்கர்களிடம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவிற்கு கல்வி ஞானத்திலே மிக உயர்ந்த இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஆன்மீக வழிகாட்டியாக ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவரை ஆன்மீக வழிகாட்டியாக ஆக்கி வைத்திருந்தார்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இது மாத்திரமல்ல, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேணுதலான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். எந்த அளவிற்கு பேணுதல் என்று சொன்னால், குஃபாவிலே ஒரு ஆடு ஒன்று திருடு போய்விட்டது. அதை குறித்து மற்றவர்களிடத்திலே விசாரிக்கிறார்கள். ஆடு எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்கும் என்பதை விசாரித்து அறிந்து கொண்ட இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 8 ஆண்டு காலங்கள் ஆடு உயிருடன் இருக்கும் என்ற சொல்லை கேட்டு பிறர் சொல்ல கேட்ட இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுப்ஹானல்லாஹ் 8 ஆண்டு காலங்களாக அவர்கள் ஆட்டுக்கறியை புசிக்கவே இல்லை. காரணம், அந்த ஆடு எங்கே விற்கப்பட்டது, எந்த கடைக்கு வந்திருக்கிறது என்பதெல்லாம் நான் எப்படி எனக்கு தெரியும். எனவே 8 ஆண்டு காலங்கள் ஆட்டிறைச்சி சாப்பிடுவதையே இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆட்டிறைச்சியை சாப்பிடாமலேயே இருந்து வந்தார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இந்த அளவிற்கு மார்க்கத்தினுடைய கல்வி ஞானத்திலே உயர்ந்தவர்களாக இருந்தாலும் ஆன்மீகத்தின் அடிப்படையிலே தன்னை வழிநடத்துவதற்கு ஒரு ஷேக் வேண்டும். ஒரு ஆன்மீகத்தினுடைய பாதையிலே தன்னை கொண்டு செல்வதற்கு, அல்லாஹ்வை சம்பாதிப்பதற்கு ஷேக் ஒருவர் நமக்கு தேவை என்பதை உணர்ந்து கொண்ட மார்க்க மேதைகளை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் நடத்துகிற பொழுது 90,000 மாணவர்கள் அவர்களுடைய சபையிலே இருப்பார்களாம். 90,000 மாணவர்கள் சபையில் இருக்க பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது சாதாரண உடை அணிந்த ஒரு மனிதர் அந்த சபையை குறுக்கிட்டு அந்த சபையை கடந்து செல்கிறார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுந்து அந்த பெரியவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். 90,000 மாணவர்களும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துகிறார்கள். கேட்கிறார்கள் மாணவர்கள், சாதாரணமான உடையிலே இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு மனிதர் கடந்து செல்கிற பொழுது, இமாம் அவர்களே நீங்கள் எழுந்து மரியாதை செய்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அன ஆலிமும் பில் கிதாப் ஹுவ ஆரிஃபும் பில்லாஹ். சுப்ஹானல்லாஹ், நான்
மார்க்க கிதாபுகளை படித்த மேதையாக இருக்கிறேன், அவர் அல்லாஹுவை படித்தவராக இருக்கிறார் என்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இமாம்கள், மார்க்க அறிஞர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஈமான் சலாமத் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்க மேதைகளாக இருந்திட்டாலும், கல்விஞானம் மிக்கவர்களாக இருந்தாலும், ஆன்மீகத்தினுடைய பாதையிலே தன்னை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு ஆன்மீக தந்தை ஷேக் அவர்கள் தேவை என்பதை உணர்ந்த பெருமக்கள் தன்னுடைய ஆன்மீக பாதைக்காக வேண்டி குருநாதரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தப்சீரே கபீர் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்களுடைய மரண நேரத்திலே இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அக்லின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள். நார்த்தீகவாதிகள், கடவுள் மறுப்பாளர்கள் பல பேரிடத்திலே விவாதம் செய்து தர்க்கம் செய்து அவர்களில் பல நபர்களை இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவ வைத்த பெருமை இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சாரும். அப்படிப்பட்ட இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மரண நேரத்திலே ஷைத்தான் அவர்களிடத்திலே தர்க்கம் செய்வதற்காக வேண்டி வருகிறான். ஷைத்தான் நிறைய சந்தேகங்களை எடுத்து சொல்கிறான். அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் தந்து கொண்டே இருக்கிறார்கள். தந்து கொண்டே இருக்கிற பொழுது ஒரு நேரத்திலே அவர்கள் ஈமானை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அபாயகரமான சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்ட பொழுது ஒரு வினாடி அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்ஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஒரு வினாடி. எப்பொழுதோ தொடர்பிலே இருந்த நஜ்முத்தீன் குபரா என்று சொல்லக்கூடிய ஷேக் அவர்கள் அந்த கஷ்ஃபின் மூலமாக வருகிறார்கள். கஷ்ஃபின் மூலமாக வந்து இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், யாரிடத்திலே சென்று நீ விவாதம் செய்கிறாய்? அவனிடத்திலே விவாதத்தை எப்படி முடித்து வைக்க வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்கிறேன். என்னுடைய ரப்பை ஆதாரங்களே இல்லாமல் கூட நான் என்னுடைய ரப்பை நம்புவேன், ஏற்றுக்கொள்வேன் என்று சொல், அவன் உன்னிடத்தில் இருந்து விரண்டோடி விடுவான் என்று எப்பொழுதோ தொடர்பிலே இருந்த நஜ்முத்தீன் குபரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்களுடைய ஷேக் அவர்கள் அந்த கடைசி நேரத்திலே கஷ்ஃப் ஏற்பட்டு அந்த கஷ்ஃபிலே தன்னுடைய சிஷியரை, தன்னுடைய முரீதை காப்பாற்றுகிறார்கள். கடைசி நேரத்திலே இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஈமான் சலாமத்து பெறுகிறது. அல்லாஹுவை சந்திப்பதற்கு அல்லாஹுவே வழிகளை சொல்லித் தருகிறார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை வழங்கினார். அல்லாஹுவை சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் கிதாபுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வேதங்களை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். மறுபுறம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வேதத்தின்படி வாழ்ந்து அல்லாஹுவை சம்பாதிப்பதற்கான வழிகளை சொல்லித் தரக்கூடிய ரிஜாலுல்லாஹ் என்பவர்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். கிதாபுல்லாஹ் அல்லாஹுடைய வேதம், ரிஜாலுல்லாஹ் என்று சொன்னால் ஆன்மீக பாதையில் நம்மை வழிநடத்தி அல்லாஹுவை சம்பாதிப்பதற்கான வழிகளை சொல்லித் தரக்கூடிய மகான்கள் தான், ஷேகுமார்கள் தான் அவர்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதைத்தான் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். தஃஸீலல் லிகுல்லி ஷைஇன், தௌராத்திலே அனைத்திற்கும் விடை உண்டு என்று சொல்லி காட்டுகிறான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை வழங்கிய இறைவன் பனி இஸ்ரவேலர்களுக்கு சொன்னான், நீங்கள் மூசாவை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுங்கள், வேதத்தின்படி நடந்து மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் உலகத்திலே வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். திருக்குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகின்ற பொழுது துபியானல் லிகுல்லி ஷைஇன், திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அனைத்தும் நிறைவாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபை வழங்கினான். மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றும்படி சொன்னார். ஆக நமக்கு அல்லாஹுவை, தீனை விளங்கி அல்லாஹுவை சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய வழிகளை நாம் பார்க்கிற பொழுது கிதாபுல்லாஹ் அல்லாஹுவின் வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. ரிஜாலுல்லாஹ் அல்லாஹுவை சம்பாதித்த பெருமக்கள், சாலிஹீன்கள், ஷேகுமார்கள், ஆன்மீக பெரியார்கள் நமக்கு அல்லாஹுவை சம்பாதிப்பதற்கான வழிகளை சொல்லித் தருகிறார்கள். உங்களுக்கு நான் ஒரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துவேன். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறுபிராயம். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறுபிராயத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத் தருவதற்கு முன்னால் அவர்கள் மிக பெரும் கோபக்காரர். அவர்கள் சிறு வயதிலே, சிறுபிராயத்திலே இருந்த பொழுது அவர்களுக்கு நுபுவத் தருவதற்கு முன்னால் அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடியவனிடத்திலே ஏற்பட்ட தகராறின் காரணமாக, அவனிடத்திலே ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக வெளியேறி சென்ற ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மதியனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். ஆன்மீக பாதையிலே
அல்லாஹுவை சம்பாதிப்பதற்கான வழிகளை தேடி மதியனுக்கு பயணித்த ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன துஆ அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள் என்பது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். தனக்கு ஆன்மீகத்தின் வழியிலே வழிகாட்டுதலை தேடி புறப்பட்ட ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, யா அல்லாஹ், உன்னிடத்திலே என்ன நலவுகள் எல்லாம் இருக்கிறதோ அனைத்து நலவுகளுக்கும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்கிற துஆவிற்கு பிறகுதான் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷுஐப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் நபியிடத்திலே பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீ என்னிடத்திலே 8 வருடம் இருந்தால் போதுமானது என்று சொன்ன பொழுது ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன் அத்மம்த 10 மின் இந்திக, நான் உங்களிடத்திலே 10 ஆண்டு காலங்கள் பக்குவப்படுவதற்காக வேண்டி தங்குகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹுவை சம்பாதிப்பதற்காக வேண்டி ஃபிரௌனிடத்திலே ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக வெளியேறிய ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபியிடத்திலே அல்லாஹ் தஆலா ஒப்படைத்து அவர்களை தர்பியத் செய்கிறான். மட்டுமல்ல, நபித்துவம் கிடைக்கப் பெற்றதற்கு பிறகும் கூட இன்னும் சரியான பக்குவம் வரவில்லை என்று நினைத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, நான் மிகப்பெரிய ஆலிம் என்பதாக ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது இன்னும் பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி ஹிவ்ர் என்று சொல்லக்கூடிய இறைநேசரிடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனுப்பி வைக்கிறான். இவைகள் எல்லாம் மார்க்க மேதைகள் நம்மை அல்லாஹுவை சம்பாதிப்பதற்காக வேண்டி அவர்கள் தேர்ந்தெடுத்த வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். திருக்குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு திருக்குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக அவர்கள் அல்லாஹுவை சம்பாதித்த நிகழ்வுகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே ஒருவர் அல்லாஹுவை சம்பாதித்து ஆக வேண்டும் என்று சொன்னால் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தரீகத் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பாதையிலே மாத்திரம்தான் தீனை விளங்க முடியும், அல்லாஹுவை சம்பாதிக்க முடியும். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஷேகுமார்களை தேர்ந்தெடுப்பதற்கு தயாராகிவிட்ட நாம் ஷேகுமார்களிடத்திலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அவர்களுடைய கராமத்தை நாம் பார்க்கிறோம். மேலும் உலக அடிப்படையில் அவர்களிடத்திலிருந்து நமக்கான லாபங்கள் என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த ஷேகை, எந்த வழிகாட்டியை, ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டுகளை கரம் பிடிக்கக்கூடிய நாம் நம்முடைய நோக்கம் எல்லாம் மறுமையை சம்பாதிக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பன போன்ற இருக்க வேண்டுமே தவிர கராமத்துகளுக்காக வேண்டி ஷேகுமார்களை கடம் பிடிப்பதோ உலக ஆதாயத்திற்காக வேண்டி ஷேகுமார்களை கரம் பிடித்ததோ பயனளிக்காது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே 10 ஆண்டு காலங்கள் சிஷியனாக 10 ஆண்டு காலங்கள் ஒரு சிஷியனாக இருந்துவிட்ட ஒருவர் 10 ஆண்டுக்கு பிறகு அவர்களிடத்தில் இருந்து அவர் வெளியேறுகிறார். வெளியேறுகின்ற பொழுது ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், ஏனப்பா என்னிடத்தில் இருந்து வெளியேறுகிறாய், இத்தனை ஆண்டு காலங்கள் இருந்து விட்டாயே என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், 10 ஆண்டு காலங்கள் அவர்களிடத்திலே அவர்களுடைய பாசறையிலே இருந்த அந்த மனிதர் சொல்லுகிறார், 10 ஆண்டு காலங்கள் உங்களிடத்திலே நான் இருந்திருக்கிறேன், உங்களிடத்திலே இதுவரை எந்த கராமத்தையும் நான் பார்க்கவில்லையே என்று கேட்ட பொழுது ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், 10 ஆண்டு காலத்திலே என்றாவது ஒரு நாள் தொழுகையை நான் தவறவிட்டிருப்பதை நீ பார்த்திருக்கிறாயா, தக்பீர் தஹ்ரீமாவை தவறவிட்டதை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்ட பொழுது இல்லை என்று அந்த சிஷியர் சொன்ன பொழுது, இதை விட கராமத் வேறு என்ன தேவை என்பதாக ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். அவர்களுடைய பாசறையிலே நடைபெற்ற ஒரு விஷயம், 30 ஆண்டு காலம் மார்க்க அறிஞர் ஒருவர் பையத்திற்காக வேண்டி வருகிறார். பையத்திற்காக வேண்டி வந்த அவர் 30 ஆண்டு காலங்கள் தங்கி இருக்கிறார். ஆனால் பையத்து கூட அந்த ஆலிமுக்கு ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பையத்து கூட செய்யவில்லை, பையத்து கூட தரவில்லை. ஆனால் சில நாட்களே தங்கி இருந்த ஒரு சாதாரண மனிதருக்கு ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பையத் மாத்திரமல்ல, அவர்களை ஹலீஃபாவாகவே ஆக்கிவிட்டார்கள். ஆச்சரியப்பட்டு போய்விட்ட ஆலிம் மார்க்க அறிஞர் ஜுனைதுல் பக்தாதி என்ற தன்னுடைய ஷேഖிடத்திலே கேட்கிறார்கள், ஷேக் அவர்களே, 30 ஆண்டு காலங்கள் நான் தங்கி இருந்தேன், எனக்கு பையத்து கூட இன்னும் நீங்கள் தரவில்லை, நேற்று வந்த அந்த மனிதருக்கு ஹிலாபத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை நாம் கவனிக்கத்தக்க வார்த்தை. அவர்கள் சொன்னார்கள், இல்மு என்று சொல்லக்கூடிய சுமையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இந்த மனிதரோ அவருடைய மண்டையை காலியாக வைத்து வந்திருக்கிறார், காலி பாத்திரத்திலே தான் ஆன்மீகத்தை நிரப்ப முடியும், நீங்கள் இல்மு என்ற சுவையோடு வந்திருக்கிறீர்கள்,
என்று ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார். இல்மும் அமலும் கூட நமக்கான ஆபத்துகள் தான். ஷைத்தான் மிகப்பெரிய இல்மை கற்றவனாக இருந்தார். அவனிடத்திலே இல்ம் இருந்தது. ஆனாலும் கூட அல்லாஹ்வினுடைய அந்த நெருக்கத்தை அவன் சம்பாதிப்பதற்கு தவறி போய்விட்டான் என்பதுதான் நாம் நிதர்சனமான உண்மையாக நாம் பார்க்கிறோம். எனவே ஷேகுமார்களை நாம் தேர்ந்தெடுக்கிற பொழுது பல தடவைகள் நாம் யோசனை செய்யலாம். ஷேகுமார்களை ஒரு ஷேகை நாம் தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த ஷேகிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் நமக்கு சாலிகீன்கள், மஷாயிகுமார்கள், ஆன்மீகத்தினுடைய பெரியார்கள் நமக்கு வழிகாண்பித்திருக்கிறார்கள். எனவே உலகத்திலே நாம் அல்லாஹுவை சம்பாதித்தாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி ஆன்மீக பெரியவர்களுடைய கரம் பிடித்து நாம் பையத்து செய்வது, அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாம் இந்த உலகத்திலே நடப்பதுதான் ஆன்மீக துறையிலே அல்லாஹுவை சம்பாதிப்பதற்கு மிகப்பெரிய காரணமாகும். நாம் ஷேகுமார்களை தேர்ந்தெடுத்து கொண்டதற்கு பிறகு முதலிலே ஷேகை தேர்ந்தெடுக்கிற பொழுது நன்கு சிந்தனை செய்து அந்த ஷேகை நாம் தேர்ந்தெடுத்து விட்டதற்கு பிறகு 4 விதமான விஷயங்களை நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். முதலாவது இஅ்திமாது ஷேக். ஒரு ஷேகை நாம் கரம் பிடித்து விட்டால் அந்த ஷேகை நாம் முழுமையாக நம்பியாக வேண்டும். இரண்டாவது இன்கியாது ஷேக். ஒரு ஷேகை கரம் பிடித்ததற்கு பிறகு அந்த ஷேகிற்கு நாம் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே மிம்பரிலே இருக்கிற பொழுது இஜ்லிசு என்று சொல்கிறார்கள். சஹாபா பெருமக்களை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்லிசு அமருங்கள் என்று சொல்கிறார்கள். தெருவழியே நடந்து வந்த சஹாபி ஒருவர் பள்ளியின் உள்ளே ஒரு கால், தெருவிலே ஒரு கால் என்று அப்படியே அங்கே அமர்ந்து விட்ட காட்சியை ஹதீசுகளிலே நாம் காண கிடைக்கிறது நமக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உத்தரவுகளுக்கு சஹாபா பெருமக்கள் கட்டுப்பட்ட விதத்தை நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஏன் எதற்கு என்று கேட்காமல் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த ஷேഖினுடைய உத்தரவுகளுக்கு அப்படியே கட்டுப்பட்டு அவர்கள் வாழ்ந்ததனால் தான் சஹாபாக்களாக அவர்கள் ஆகினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், நாம் அவர்களை பொருந்திக் கொண்டோம், அவர்கள் நம்மை பொருந்திக் கொண்டார்கள் என்று அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார். எனவே முதலிலே இஅ்திமாது ஷேக், ஷேகை முழுமையாக நம்ப வேண்டும். இரண்டாவது இன்கியாது ஷேக், ஷேகிற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். மூன்றாவது இத்திலாஹு ஷேக், தன்னை பற்றி எல்லா விஷயங்களையும் ஷேகிடத்திலே நாம் சொல்லிவிட வேண்டும். எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல், எந்த விதமான மறைத்தல் என்று இல்லாமல் நம்மை பற்றிய எல்லா நிகழ்வுகளையும், தான் யார், என்னென்ன பாவம் செய்திருக்கிறோம் என்கிற எல்லா நிகழ்வுகளையும், எல்லா ரகசியங்களையும் நம்முடைய ஷேகிடத்திலே நாம் முழுமையாக கூறிவிட வேண்டும். இத்திலாஹு ஷேக் என்பதாக சொல்லுவார். நான்காவது இத்திபாஉ ஷேக், ஒரு ஷேகை கரம் பிடித்ததற்கு பிறகு அவர்களை நாம் முழுமையாக பின்பற்றி ஆகும். இத்திபாஉ ஷேக், ஒரு ஷேகை நாம் நிர்ணயம் செய்து விட்டதற்கு பிறகு கடைபிடிக்க வேண்டிய 4 ஒழுங்குகள் திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இஅ்திமாது ஷேக், ஒரு ஷேகை நாம் கரம் பிடித்து விட்டால் அவரை முழுமையாக நம்ப வேண்டும். இரண்டாவது இன்கியாது ஷேக், ஒரு ஷேகை நாம் கரம் பிடித்து விட்டால் அந்த ஷேகிற்கு முழுமையாக நாம் கட்டுப்பட வேண்டும். மூன்றாவது இத்திலாஹு ஷேக், ஒரு ஷேகை நாம் கரம் பிடித்து விட்டால் தன்னை பற்றிய முழுமையான செய்தியை, தான் யார் என்பதை குறித்தும் தன்னுடைய ரகசியங்களை குறித்தும் ஷேகிடத்திலே சொல்லிவிட வேண்டும். நான்காவது இத்திபாஉ ஷேக், ஷேக் ஒருவரை கடம் பிடித்து விட்டால் அவர்களை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். முதலிலே ஷேகை கடம் பிடித்ததற்கு பிறகு நாம் கடைபிடிக்க வேண்டிய இந்த 4 ஒழுங்குகள். ஷேகுமார்களுக்கும் நமக்கான நிஸ்பத், தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அந்த தொடர்புகள் 4 வழிகளிலே இருக்க வேண்டும். முதலாவது நிஸ்பத்தே இன்திகாசி. நிஸ்பத்தே இன்திகாசி, முதலிலே இப்படிப்பட்ட தொடர்பு இருக்க வேண்டும். நிஸ்பத்தே இன்திகாசி என்று சொன்னால் என்ன? நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற நேரமெல்லாம் ஷேகுடைய தொடர்போடு நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஷேகுடைய தொடர்பிலே, ஷேகுடைய மஜ்லிஸிலே, ஷேகுடைய அருகாமையிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த நேரங்களை, அந்த வாய்ப்புகளை தவற விட்டு விடாமல் நாம் ஷேகுடைய தொடர்பிலே இருக்க வேண்டும். நாஃபக ஹன்லலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி மொழி உங்களுக்கு தெரியும். ஹன்லலா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் நபியினுடைய சபையில் இருந்து எழுந்து தனது வீட்டுக்கு செல்கிறார். நபியினுடைய சபையிலே இருந்த பொழுது ஏற்பட்ட அந்த மனநிலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்திலே, சுஹபத்திலே இருந்த அந்த நிலை
வீட்டிற்கு சென்ற ஹன்லலாவிடத்திலே அந்த நிலை தடுமாறி போய் அவருடைய உள்ளத்திலே வேறு நிலைகள் உதிக்கிறது. உடனே நாஃபகா ஹன்லலா, ஹன்லலா நாசமாகிவிட்டான், ஹன்லலா முனாஃபிக்காக ஆகிவிட்டான் என்று தெருவழியை சப்தமிட்டு ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடி வருகிறார்கள் என்கிற நிகழ்ச்சியை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுதான் நிஸ்பத்தை இன்திகாசி. நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஷேகுமார்களுடைய தொடர்பிலே நாம் இருக்க வேண்டும். ஷேகுமார்களுடைய தொடர்பிலே எப்பொழுதெல்லாம் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஷைத்தானியத்தான எண்ணங்கள் நம்மிடத்திலே வராது. பாவம் செய்வதற்கான அந்த துணிச்சல் நமக்கு ஏற்படாது. நம்முடைய ஈமானிலே பிரகாசம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பாவத்தினுடைய சிந்தனைகள் தடுக்கப்படும் என்கிற அந்த நிகழ்ச்சியை நாம் அனுபவபூர்வமாக பார்க்க முடியும். நிஸ்பத்தே இன்திகாசி. இதற்கு இரண்டாவது நிஸ்பத்தே இல்காஇ. நிஸ்பத்தே இல்காஇ என்று சொன்னால் என்ன? கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஷேகுடைய உள்ளத்திற்கும் நம்முடைய உள்ளத்திற்கும், ஷேகுடைய உள்ளத்திற்கும் முரீதினுடைய உள்ளத்திற்கும் மானசீகமான அவர்களுடைய இரு உள்ளங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய மானசீகமான தொடர்பை பற்றி, கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய மானசீகமான தொடர்பை பற்றி நாம் விளங்கியாக வேண்டும். நிஸ்பத்தே இல்காஇ, நிஸ்பத்தே இல்காஇ என்று இதற்கு பெயர். எப்பொழுதெல்லாம் நாம் ஷேகுடைய அந்த வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது ஷேகுடைய தொடர்பிலே இருப்போமோ, இரண்டாவது நிலை நிஸ்பத்தே இல்காஇ. அவ்வப்போது தொடர்பிலே இருந்தது போய் இரண்டாவது நிலை நம்முடைய உள்ளத்திற்கும் ஷேகுடைய உள்ளத்திற்கும் மானசீகமான தொடர்பு எப்பொழுதும் ஏற்படுகிறது. இதற்கு பெயர் நிஸ்பத்தே இல்காஇ என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட தொடர்புதான் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்திலே எப்பொழுதோ தொடர்பிலே இருந்த நஜ்முத்தீன் குபரா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஷேகனுடைய தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய ஈமான் சலாமத்து பெற்றது என்பதை நாம் இதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். மூன்றாவது நிஸ்பத்தே இஸ்லாஹி. நிஸ்பத்தே இஸ்லாஹி என்று சொன்னால் அதற்கான உதாரணம் நம்முடைய ஆன்மீக பெரியார்கள் சொல்லுவார்கள், ஒரு ஷேகடத்திலே தான் தேர்வு செய்த ஷேகடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுவது, சரணடைவது, சரணாகதி அடைவது. சொல்ல போனால் உதாரணம், மையத் தன்னை குளிப்பாட்டுபவரிடத்திலே மையத் என்னை தன்னை எப்படி ஒப்படைத்து விட்டு, மையத் எதுவும் பேச முடியாதோ எதுவும் கேட்க முடியாதோ அப்படி மையத் எப்படி தன்னை குளிப்பாட்டுபவரிடத்திலே மையத் தன்னை ஒப்படைத்து விடுகிறதோ அதே போன்று நிஸ்பத்தே இஸ்லாஹி தன்னை முழுமையாக ஷேகடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். அடுத்தது நாலாவது, நம்முடைய மார்க்கத்தினுடைய பெரியார்கள், ஆன்மீக பெரியார்கள் சொல்லித் தருகிறார்கள். நான்காவது நிஸ்பத்தே இத்திஹாதி. இது நிஸ்பத்தே இத்திஹாதி என்று சொன்னால் ஷேகை போன்றே தான் அப்படியே மாறிவிடுவது. வரலாற்றிலே நிறைய நிகழ்வுகள் நமக்கு வழிகாட்டுதலை தெரிவித்திருக்கிறார்கள். ஷேகை கரம் பிடித்ததற்கு பிறகு நாம் கடைபிடிக்க வேண்டிய 4 ஒழுங்குகள், ஷேகனுடைய தொடர்பிலே இருக்கும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய 4 ஒழுங்குகள்: நிஸ்பத்தே இன்திகாசி, நிஸ்பத்தே இல்காஇ, நிஸ்பத்தே இஸ்லாஹி, நான்காவது நிஸ்பத்தே இத்திஹாதி. நிஸ்பத்தே இத்திஹாதி என்று சொன்னால் ஷேகை போன்றே தான் ஆகிவிடக்கூடிய ஒரு நிலை. வரலாற்றிலே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த நிலையை நாம் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சௌரு குகையிலே 3 நாட்கள் முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டே இருந்த ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே மாறிவிட்டார்கள். அவர்களுடைய நடை, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய உட்காருதல், அவர்களுடைய பார்க்குதல், பேசுதல், சிரித்தல், இப்படி எல்லா நிலைகளிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே அந்த 3 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொஹபத், அவர்களுடைய நெருக்கம், அவர்களுடைய நெருக்கத்தின் காரணமாக கிடைத்த அந்த பரக்கத், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்தின் போது மதீனாவிலே சென்று நுழைகிறார்கள். இதிலே யார் நபி, யார் தோழர் என்பதாக மக்களுக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறார்கள். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவமும் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உருவமும் வேற்றுமை இல்லாமல் அவர்களுடைய உருவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவத்தை ஒத்திருக்கிறது. மக்கள் எல்லாம் நபி என்பவர் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு மக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நோக்கி வருகிற பொழுது அடையாளப்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய மேனியிலே போட்டிருந்த துண்டை கொண்டு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு மேல் அந்த துண்டை பிடித்த பொழுதுதான் மதீனாவினுடைய மக்கள் விளங்கினார்கள், இதிலே நபி அவர்கள் இவர்கள் தான் என்பதை விளங்கினார்கள். நிஸ்பத்தே இத்திஹாதி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஏற்பட்டிருந்த மானசீகமான தொடர்பு, ஷேகை போன்றே தான் ஆகிவிடக்கூடிய அந்த நிலை. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டால் தண்ணீரை எடுத்து, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் தண்ணீர் அருந்துங்கள் என்று சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் அருந்தியதற்கு பிறகு சொல்லுவார்கள், நான் தாகம் தீர்ந்தேன் என்று சொல்லுவார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். வரலாற்றிலே இன்னும் ஒரு நிகழ்வு, ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது அந்த மக்கத்து குஃபார்கள் முஷ்ரிக்கீன்கள் முற்றிலும் இஸ்லாமியர்களுக்கு பாதகமான ஒப்பந்தம் எழுதிய போது ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக பெரும் கோபமுற்றார்கள். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்திற்கு ஏற்றுக்கொண்டதனால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கோபமாக சென்ற ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், நாம் சத்தியத்தின் மீது தானே இருக்கிறோம், நாம் சத்தியத்தின் மீது இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் என்று கேட்கிற பொழுது மௌனமாக சொன்னார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹுவ ரசூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மன நிம்மதி பெறவில்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே வந்தார், யா ரசூலுல்லாஹ், நாம் சத்தியத்தின் மீது இருக்க முற்றிலும் பாதகமான இந்த ஒப்பந்தத்திற்கு நாம் ஏன் பொருட்படுத்த வேண்டும், நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாவிலே என்ன வார்த்தை வந்ததோ அதே வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலே வந்தது. சொன்னார்கள், அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னார். இரண்டு பேர்களும் இப்படி சொல்ல அல்லாஹ் அப்பொழுதுதான் ஆயத்தை இறக்குகிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஹுவ ரசூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி நிஸ்பத்தை இத்திஹாதி, ஷேகை போன்றே தான் ஆகிவிடக்கூடிய அந்த நிலை எப்பொழுது ஷேகடத்திலே இந்த நிலை ஏற்பட்டு விடுகிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலம் கல்வத் இருந்ததற்கு பிறகு ஹிரா மலை குகையிலே 6 மாத காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வத் இருந்தார்கள். ஒரு நாள் அன்று லைலத்துல் கத்ருடைய இரவிலே திடீரென்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையிலே இருந்த பொழுது ஜிப்ரீல் என்கிற வானவர் இறங்கி இக்ரா என்று சொல்லுகிறார். மா அன பிகாரி, நான் ஓத தெரியாது, நான் ஓத மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த விஷயம் என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து சொல்கிறார்கள், இக்ரா, ஓதுங்கள். இரண்டாவது முறை சொல்கிறார்கள், மூன்றாவது முறை சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்வை பற்றி திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நஸல பிஹி ரூஹுல் அமீன், ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் உங்களுடைய உள்ளத்திலே அவர் இறங்குவார் என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்ததற்கு பிறகு அந்த உள்ளத்திலே என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தும் இந்த உள்ளத்திற்கு பாஸ் ஆகிறது. இந்த உள்ளத்திற்கு அப்படியே மாறி அந்த உள்ளத்தில் உள்ளவை அனைத்தும் இந்த உள்ளத்திற்கு வருகிறது. அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்கிற அந்த வாசகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள். இதற்கு பெயர் தான் நாம் சொல்லுகிறோம் நிஸ்பத்தே இத்திஹாத். நிஸ்பத் என்று சொல்லக்கூடிய தொடர்பினுடைய 4 அம்சங்கள். நிஸ்பத்தே இன்திகாசி, ஷேகோடு தொடர்பிலே இருப்பது. நிஸ்பத்தே இல்காயி, ஷேகினுடைய இதயத்திற்கும் தன்னுடைய இதயத்திற்கும் தொடர்பு ஏற்படுவது. நிஸ்பத்தே இஸ்லாஹி, ஷேகிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுவது, சரணடைந்து விடுவது. 4வது நிஸ்பத்தே இத்திஹாதி, ஷேகை போன்றே தான் ஆகிவிடுகிறது. இப்படிப்பட்ட 4 நிலைகளிலேயும் ஷேகை தேர்வு செய்ததற்கு பிறகு அவர்களுக்கும் நமக்குமான தொடர்புகள் இப்படி இருக்க வேண்டும். அடுத்து ஷேகுமார்கள் நம்மை எப்படி வழி நடத்துவார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஷேகுமார்கள் முரீதீன்களுக்கு ஷேகுமார்கள் நடத்தக்கூடிய அந்த பாடம் என்பது முரீதீன்களுக்கு முஷாரதா. ஷேகுமார்கள் முரீதீன்களுக்கு தரக்கூடிய முதல் நிபந்தனை முஷாரதா, நிபந்தனை விதிப்பார்கள். காலையிலே இந்த தஸ்பீஹ் ஓத வேண்டும், மாலையிலே இந்த தஸ்பீஹ் ஓத வேண்டும், மகரிபிற்கு பிறகு வாக்கியா ஓத வேண்டும், காலையில் சுபஹ் தொழுகைக்கு பிறகு யாசின் ஷரீஃப் ஓத வேண்டும், இன்னென்ன அவுராதுகளை ஓத வேண்டும், இன்னென்ன இஸ்திக்ஃபார்களை செய்ய வேண்டும், இன்னென்ன திக்ருகளை இந்த எண்ணிக்கையில் நீங்கள் செய்தாக வேண்டும் என்று ஷேகுமார்கள் நம்மிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சொல்லக்கூடிய முதல் காரியம், முதல் விஷயம் முஷாரத்தா,
நிபந்தனை போடுவார். நாம் தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது. நமக்கான நிபந்தனை அல்ல அது, நம்முடைய நஃப்ஸுக்கு நம்முடைய ஷேகுமார்கள் போடக்கூடிய நிபந்தனை. இரண்டாவது முராகபா. நாம் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும், என்னென்ன ஔராதுகளை ஓத வேண்டும், என்னென்ன திக்ருகளை நாம் ஓத வேண்டும் என்று நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் சரியாக நாம் ஓதுகின்றோமா என்பதை ஷேகுமார்கள் கண்காணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள். அப்படி ஷேகுக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்புகள் குறைந்து போயிருக்குமே ஆனால் முராகபா, இரண்டாவது நிலை முராகபா. முராகபா என்றால் என்ன? நாம் நமக்கு ஷேகுமார்கள் தந்திருக்கக்கூடிய அமல்களை, ஔராதுகளை, திக்ருகளை அவர்கள் தந்த அடிப்படையில், தந்த எண்ணிக்கையில் நாம் செய்கிறோமா என்பதை கண்காணிப்பதற்கு பெயர் முராகபா. ஷேகனுடைய தொடர்புகள் நமக்கு இல்லாவிட்டாலும் கூட நாம் கண்காணிக்க வேண்டும். ஷேக் அவர்கள் நமக்கு சொன்ன திக்ரை நாம் செய்திருக்கிறோமா என்பதை முன்னிட்டு நாம் முராகபா என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் கண்காணிக்க வேண்டும். மூன்றாவது முஹாசபா. அப்படி நாம் ஷேகுமார்கள் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய திக்ருகளை ஓத தவறி இருக்கிறோம் என்று சொன்னால் முஹாசபா, கேள்வி கேட்க வேண்டும். ஏன் ஓதவில்லை? நஃப்ஸிடத்திலே நாம் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. அல்லாஹ் உங்களை கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு ஏற்ப நாம் முஹாசபா, நாம் ஒவ்வொரு நாளும் ஷேகுமார்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஔராதுகளை ஏன் ஓதவில்லை என்பதை குறித்து கேள்வி கேட்க வேண்டும் நஃப்ஸிடத்தில். அடுத்து நஃப்ஸிடத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியம், ஷேகுமார்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஔராதுகள் ஓத தவறி இருக்கிறோமே என்று சொன்னால் கேள்வி கேட்டு விட்டதற்கு பிறகு முஹாசபா, முஆகபா என்று மார்க்கத்தினுடைய பெரியார்கள் சொல்லுவார்கள். முஹாசபா, முஆகபா என்று சொன்னால் என்னவென்று தெரியுமா? கண்டிப்பது, கண்டிப்பது. ஷேகுமார்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஔராதுகளை ஓத தவறி இருக்கிறோம், தவறுகள் நடைபெற்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக வேண்டி நஃப்ஸை தண்டிப்பது, கண்டிப்பது. தஹஜ்ஜத்தினுடைய வேலையிலே தஹஜ்ஜத்தோட தவறி போய்விட்டால், நஃப்ஸ் நம்மை அடிமைப்படுத்தி இருந்தால், ஷைத்தான் நம்மை வழிகெடுத்திருந்தால், அந்த தஹஜ்ஜத் தொழுகையை விட்டதற்காக வேண்டி 100 ரக்காத்துகள் தொழுத பெரியார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஒரு நேரத்தினுடைய ஃபர்தான தொழுகையை விட்டதற்காக வேண்டி கை செய்தப்பட்டு நிறைய ரக்காத்துகள் தொழுத மார்க்கத்தினுடைய பெரியார்கள் இருக்கிறார்களே, அதே போன்று நம்முடைய நஃப்ஸை தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். இப்படி இந்த 4 விஷயங்கள் ஷேகுமார்கள் நம்மை எப்படி வழிநடத்துவார்கள் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. கடைசியாக நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம், தஸவ்வுஃப் என்கிற பாதையிலே நுழைந்து விட்ட நீங்கள், தா தா என்று சொன்னால் தௌபா என்பது பொருள். தா என்று சொன்னால் தஸவ்வுஃப் என்கிற அந்த அரபி வார்த்தையிலே இருக்கக்கூடிய 4 எழுத்துக்கள். தௌபா, தஸவ்வுஃப் என்கிற வார்த்தையிலே இருக்கக்கூடிய முதல் எழுத்து தா. தா என்றால் என்ன? தௌபா என்று பொருள். நாம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா பாவங்களுக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும். இரண்டாவது சாத், சா. சா என்று சொன்னால் நம்முடைய கல்வை சஃபாவுல் கல்ப் என்று சொல்லக்கூடிய, நம்முடைய உள்ளத்தை அழுக்கு இல்லாமல் கல்வை சுத்தப்படுத்துவதற்கு பெயர் சாஃப் என்று, சாத் என்று சொல்வார்கள். சஃபாவுல் கல்ப் என்பதாக சொல்வார்கள். தஸவ்வுஃப் என்பதிலே இருக்கக்கூடிய முதல் எழுத்து தா, அது தௌபா செய்வதை குறிக்கும். இரண்டாவது எழுத்தாகிய சாத், சஃபாவுல் கல்ப், கல்வை சுத்தப்படுத்துவதை குறிக்கும். மூன்றாவது அந்த வார்த்தையிலே இருக்கக்கூடிய மூன்றாவது எழுத்து வாவ் என்று சொல்லக்கூடிய எழுத்து விலாயத்தை குறிக்கும். நான்காவது எழுத்து ஃபனா, ஃபா என்று சொல்லக்கூடிய எழுத்து அல்லாஹ்விலே தன்னை ஃபனாவாக்கி கொள்வதை குறிக்கும். தஸவ்வுஃப் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பாதையிலே காலெடுத்து வைக்கக்கூடிய, நுழையக்கூடிய, அதன் வாசலிலே நுழையக்கூடிய அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் குறித்து நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். விலாயத் என்று சொல்லக்கூடிய இந்த துறையிலே நிறைய படித்தரங்கள் இருக்கிறது. நம்முடைய மார்க்கத்தினுடைய பெரியார்கள் சொல்லுவார்கள், உலகத்திலே எப்பொழுதும் நுகபா என்று சொல்லக்கூடிய 300 பேர் இருக்கிறார்கள். உலகத்திலே எப்பொழுதும் நுஜபா என்று சொல்லக்கூடிய 70 பேர்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே எப்பொழுதும் அப்தால்கள் என்று சொல்லக்கூடிய 40 பேர்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே எப்பொழுதும் அவுத்தால் என்று சொல்லக்கூடிய 10 பேர்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே எப்பொழுதும் முக்தார் என்று சொல்லக்கூடிய 5 பேர் இருக்கிறார்கள். உலகத்திலே எப்பொழுதும் அன்வார் என்று சொல்லக்கூடிய 3 பேர்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே எப்பொழுதும் இமாமாத் என்று சொல்லக்கூடிய 2 பேர் இருக்கிறார்கள். உலகத்திலே எப்பொழுதும் வலி குதுப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார்கள். வலிமார்களில் விலாயத்தில் இருக்கக்கூடிய படித்தரங்கள் இவைகள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தஸவ்வுஃபிலே இருக்கக்கூடிய, ஆன்மீகத்திலே இருக்கக்கூடிய ஹக்கை, சத்தியத்தை விளங்கி, உலகத்திலே தீனை விளங்கி
அல்லாஹுவை சம்பாதிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி தசவுஃப் என்று சொல்லக்கூடிய வழியே என்பதை உணர்ந்து கரம் பிடிப்போம், ஷேகுமார்களை கடம் பிடிப்போம், நாம் தீனை விளங்குவோம், அல்லாஹுவை சம்பாதிப்போம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆன்மீகத்தினுடைய வழிகளில் பயணிக்கக்கூடிய, தசவுஃபிலே பயணிக்கக்கூடிய நல்ல நசீபை நமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.